Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது crorepati pick. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டார், ட்ரெண்ட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்இசி லிமிடெட், இதோட வரிசையில் அடுத்ததாக ஒரு கம்பெனி ஆட் பண்ண போகிறோம், என்டிபிசி. இந்த வியூலாம் கொடுக்கறது உங்களை வாங்க வைக்கிறதுக்காகவோ அல்லது இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை. நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஃபண்டமெண்டல்னால் என்ன, டெக்னிக்கல்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறதுக்காகவே இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ஒரு ட்ரேட் எம்பரரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவும் அண்ட் இன்வெஸ்டராகவும் க்ரோ ஆகுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்டிபிசி அப்படிங்கிற இந்த ஷேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸஸ் அப்படிங்கிறது 377 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியறது. அண்ட் இந்த கம்பெனி அதோட அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிபிசி அப்படிங்கிறது 17.6 PE ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கம்பெனியோட பியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன், அதானி கிரீன், அதானி பவர், டாடா பவர், இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்படிட்டராக இருந்துட்டு வராங்க. ஸ்லோலி இவங்க ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாருக்குள்ளார என்ட்ரு ஆகிறாங்க. அண்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்க போகிறோம். இந்த கம்பெனியை பார்த்தோன்னா டீடைல்டு வியூ அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை, மல்டிபிள் சோர்ஸ் மூலயமா இவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட சோர்சஸ், இவங்களோட ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரெனியூவபிள் எனர்ஜியில் இப்போ நியூவாக கால் பதிக்கிறாங்க. அண்ட் இவங்க தெர்மல் பவர்லேயும் ஆல்ரெடி இருக்காங்க, கோல் மூலயமா பவர் ஜென்ரேஷன்லையும் இருந்துட்டு வராங்க. அண்ட் இவங்களோட சோர்சஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு தேவையான பவர்ஸை பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஹப்புக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இவங்களோட டியூட்டியாக இருந்துட்டு வருது. அண்ட் இவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல் ஜென்ரேஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா 81% அப்படிங்கிறது பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது 59.7 ஜிகாவாட் பவர் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் லிக்விட் ஃபியூல் பவர் பிளான்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா 9%, தட் மீன்ஸ் 6.5 ஜிகாவாட் பவரை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஹைட்ரோ பவர் பிளான்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா 3.7 ஜிகாவாட் பவர், அதாவது 5% அப்படிங்கிறது டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜியில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3.3 ஜிகாவாட் அப்படிங்கிறதும் 4.9% அப்படிங்கிறதும் டோட்டல் பவரில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. அண்ட் இவங்களோட ரா மெட்டீரியல் எங்கே இருந்தெல்லாம் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட மெயின் சோர்சஸ் அப்படிங்கிற இவங்ககிட்ட 8 பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கோல் மைனிங் பிளான்ட் மட்டுமே இருந்துட்டு வருது ஓனாகவே. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான 65% ஆஃப் த பவர் இதிலிருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் தே ஆர் ஹேவிங் அ லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வித் கோல் இண்டியா அண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கரேனி அப்படிங்கிற அந்த 2 கம்பெனியோடையும் டைப்பில் இருந்துட்டு வராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸிங், அந்த கோல் மைனிங்கான கோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக சோர்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மூலியமாகவும் கோல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேஸ் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெயில் மூலயமா அதோட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2026 வரைக்கும் இருக்குது. இவங்க கெயில் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட தெர்மல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துட்டு வருது. 75%, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓவரால் ப்ரொடக்ஷனில் 75% அப்படிங்கிறது இவங்களோட ப்ரொடக்ஷனாக இருந்துட்டு வருது, தெர்மல் அப்படிங்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஓசி வித் என்டிபிசி ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட், 50-50 அக்ரிமெண்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஆயில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 மெகாவாட் பவர் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் கோலாக இருந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களோட மெயின் ப்ரொஜெக்ஷன், அதாவது இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது 2032 20 ஜிகாவாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எக்ஸ்பெக்டட் டார்கெட்டாகவும் இருந்துட்டு வருது. அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.4 ஜிகாவாட் பவரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ஸ்டடி, அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா
39.5 ஜிகாவாட் பவர் அந்த ப்ரொடக்ஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா 46% ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத்தாக ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்துட்டு வருது. ரீசெண்டாக ஒரு 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்லேருந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியை நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் க்ரோ ஆனாலும் இந்த கம்பெனியை வாங்கலாம். PE ரேஷியோ 17.5 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு வரதை பார்க்க முடியாது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 377 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கம்பெனி. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பர் ஆனம் மினிமம் ஒரு 100% ரிட்டர்ன் இருக்கும்னு என்னோட மைண்டில் இருந்துட்டு வருது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அனதர் வீடியோவில் சந்திக்கலாம்.